அப்படிப்பட்ட ஒரு போராட்டம். அப்பொழுது நம்முடைய இளைஞர்கள் சொல்லுவார்கள், காற்றே நில், சொல்லுவது வன்னியன், காற்றே நில் கொஞ்ச நேரம், இதை சொல்லுவது வள்ளியன் என்று அப்பொழுது அந்த காலத்திலே வீரம் முழக்கம் விடுவார்கள். அப்படிப்பட்ட மாபெரும் சக்தி நம்மிடம் இருக்கிறது. ஆனால் இந்த சக்தி இருந்தும் என்ன பயன்? அந்த போராட்டத்தின் போது 21 உயிர்களை சுட்டுக் கொண்டார்கள். நான் பல முறை சிறை சென்றேன். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவர்கள் சிறை சென்றார்கள். ஆனால் கலைஞர் கூப்பிட்டு நம்மை ஏமாற்றினார். அழுகிய கனியை கொடுத்தார். நான் நல்ல பழத்தை கேட்டேன், ஆனால் அவர் அழுகிய கனியை கொடுத்தார். நமக்கு மட்டும் 20% வேண்டும் என்று கேட்டேன். 20% என்றால் உங்களுக்கு புரியாது. 100 வேலை அல்லது 100 பேர் கல்லூரி படிப்பு அல்லது என்ஜினியரிங் படிப்பு அல்லது 100 டாக்டர் படிப்பு என்று சொன்னால் அதிலே 20 படிப்பை வன்னியர்களுக்கு தனியாக கொடுத்து விட வேண்டும். அப்படி 20 படிப்பை 20% என்று சொல்லுவோம், 20%. அதை நாம் முழுக்க நாம் பெற்றிருந்தால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் இளம்பெண்களும் டாக்டர்களாக ஆகியிருப்பார்கள், என்ஜினியர்களாக ஆகியிருப்பார்கள், சப் கலெக்டராக ஆகியிருப்பார்கள், டிஎஸ்பியாக ஆகியிருப்பார்கள், இன்னும் பல்வேறு பொறுப்புகளிலே பதவிகளிலே வந்திருப்பார்கள். ஆனால் கலைஞர் நம்மை திட்டமிட்டு ஏமாற்றினார். அதனாலேதான் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு போராட்டத்தை இந்த டிசம்பர் 1ஆம் தேதி நாம் நடத்தப் போகின்றோம். இந்த போராட்டம் நியாயமான போராட்டம். இதுல நியாயம் இல்லை என்று அறிவுள்ளவர்கள் ஒருவரும் சொல்ல மாட்டார்கள். அறிவுள்ளவர்கள் ஒருவரும் சொல்ல மாட்டார்கள் நியாயம் இல்லை என்று. ஏனென்றால் இந்த வன்னிய சமுதாயம் நடத்தி பாராண்ட சமுதாயம். அவருடைய சமுதாயம், இளைஞனே, இளம்பெண்களே, அவருடைய சாதி படை நடத்தி பாராண்ட சமுதாயம், ஆண்ட சமுதாயம். நீங்களெல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் ஆட்சி செய்தவர்கள். ஆனால் இன்று உங்களுக்கு என்ன கிடைக்கிறது, என்ன கொடுக்கிறார்கள் என்றால் இலவசங்களை கொடுக்கிறார்கள். நீங்கள் இலவசங்கள் சொன்னால் 4 ஆட்டுக்குட்டிகளை கொடுத்து அதை வைத்து நீ பிழைத்துக் கொள். இதுதான் அரசு நமக்கு கொடுப்பது. நாம் கேட்டது, நாங்கள் 20 பேர் 100க்கு 20 பேர் படிக்க வேண்டும், டாக்டராக வேண்டும், மற்ற துறைகளிலே நாங்கள் போக வேண்டும் என்று நாம் கேட்டோம். ஆனால் நம்மை ஏமாற்றினார். ஆனால் வன்னியர் சமுதாயத்தை பொறுத்தவரை இப்பொழுதும் அப்பொழுதும் எப்படி இருக்கிறார்கள்? கல் உடைக்க நாம, களை எடுக்க நாமோ, கூலி வேலைக்கு போக நாமோ, சித்தாளு நாமோ, கொத்தாளு நாமோ, வண்டியில காய்கறி தள்ளின்னு போய் விற்கிறோம் நாமோ, அதாவது பணக்காரர் வீடுகளிலே 10 பாத்திரம் தேய்க்கிற வேலைக்கு போறோமோ நாமோ. இப்போ ஒரு வேலை நமக்கு பெரிய வேலை கொடுத்துருக்குறாங்க. என்ன வேலை தெரியுமா? செக்யூரிட்டி வேலை. கம்பெனிகள், வீடுகள், அங்கெல்லாம் செக்யூரிட்டியை வெளியே நின்றுட்டு இருப்பான். இந்த வேலை வன்னியனுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா 74 வருஷம் சுதந்திரம் வாங்கி ஐஸ்வர்யா என்ற பெண்ணு, இன்னைக்கு ஐஸ்வர்யா என்ற பெண்ணு IASல பாஸ் பண்ணி இன்னைக்கு இந்தியாவிலேயே முதலிடத்துல வந்து தமிழ்நாட்டிலேயே அதை போட்டிருக்காங்க. அது மாதிரி கிடைக்கிறது பெரிய வாய்ப்பு. அதோட பேசணும். நான் அதுக்கு வாழ்த்து சொல்லும் போது சொன்னேன், அது சொல்லுச்சு அந்த பொண்ணு ஐஸ்வர்யா, ஐயா இது உங்களாலதான் கிடைச்சது எனக்கு IAS. எப்படிமா IASக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டேன். இல்லைங்க ஐயா, நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில
பிடெக் படித்தேன். அது எம்பிசி கோட்டாவில் தான் எனக்கு கிடைச்சிது. அதில் ஒரு கிராஜுவேட்டாக இருந்தால் தான் ஐஏஎஸ் எழுத முடியும். அதனால் எனக்கு இந்த ஐஏஎஸ் கிடைச்சது உங்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த பெண்ணுடைய தம்பி அண்ணனா அவனும் இப்போ படிக்கிறான் ஐஏஎஸ். நான் சொன்னேன் அவன்கிட்ட, தம்பி நீ கலெக்டர் ஆகு, உனக்கு நான் கார் ஓட்டுறேன்னு சொன்னேன். அது மாதிரி இனிமே யாரு கலெக்டர் ஆனாலும் அவங்களுக்கு நான் 2-3 நாள் கார் ஓட்டுவேன். ஏன்னா அவ்வளோ சந்தோஷம். அதனால இப்படி எல்லாருக்கும் சோறு போடுற சமுதாயம் நம்முடைய. இப்பொழுதும் நம்ம முட்டிகால் சேத்துல நாம நாத்து நடுறோம். இப்ப நீங்க ஏதோ ஒரு பாட்டு கூட கேட்டிருப்பீங்க, சின்ன சின்ன ஆசை அப்படின்றதால வயல்ல இறங்கி அது நாற்று நட ஆசை. என்ன பாட்டு அது? அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை. அது இல்ல, அதெல்லாம் பார்த்து இந்த நாற்று நட ஆசை. ஆமா, அந்த மாதிரி இந்த எல்லா வேலையும் நாம தான் செய்து எல்லாருக்கும் நாம சோறு போடுறோம். ஆனா நாம நம்முடைய ஜனத்தொகை எவ்வளவுன்னு பார்த்தா 100 பேர் இருந்தா அதுல 25 பேர் நாம. எல்லா ஜாதியும் சேர்த்து 370 ஜாதி இருக்குது தமிழ்நாட்டுல. அதுல 25% வன்னியர்கள். இவ்வளவு பெரிய சமுதாயம் இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கணும், எவ்வளவோ உயர்ந்திருக்கணும். ஆனா உயரல, எல்லாரும் நம்ம ஏமாத்துனாங்க. அதனால கடைசியில நாம போய் படிக்கிறதுக்கு நாங்க படிக்கணும் அப்படின்னு கேட்டோம். கலைஞர் மற்றவங்களுடைய ஆட்சியாளர்களை கேட்டோம். அவங்க எங்க வழிகாட்டினாங்க தெரியுமா? போய் சினிமா கொட்டாயி போய் பாருங்க, நான் கதவசனம் எழுதினேன், நல்லா இருக்கும், போய் பாருங்க. சரி, அங்கேயும் போய் பார்த்தோம். அதன் பிறகு இந்த சமுதாயத்தை எப்படியெல்லாம் கெடுக்கணும், அழிக்கணும்னு ஒரு திட்டம் திட்டாங்க. அதுதான் டாஸ்மாக் கடை குடிக்க சொன்னாங்க. நான் ஏற்பட்டுதான் நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேணும்னு சொன்னேன். அவங்கெல்லாம் குடிக்க சொன்னாங்க. டாஸ்மாக் வருமானத்துல அதிகமா வரணும் அப்படின்னு அவங்க இன்னைக்கு அதை நடத்திட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு மீண்டும் நாம போராட்டம் பண்றோம். இதுல காமராஜர் காலத்துல படிச்ச இளைஞர்களுக்கு சொல்றேன். அப்போ 1954 92 MER அப்படின்னு ஒண்ணு இருந்தது. 92 MER மெட்ராஸ் எஜுகேஷனல் ரூல்ஸ். அந்த ஜியோ பிரகாரம் படிப்பதற்கு அதாவது அறக்கட்டணம். இப்போ 100 ரூபா ஃபீஸ் நான் காலேஜில் ஸ்கூல்ல பாதி கட்டினா போதும். அந்த சலுகை இருந்தது. அந்த சலுகை 18 ஆண்டுகள் நடைமுறையில் இருந்தது. ஆனால் கலைஞர் வந்து மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சராக வந்த பிறகு அந்த சலுகையை 92 MER அதையும் எடுத்துட்டார். நீங்க இந்த இடஒதுக்கீடு என்பது யாரோ போடுகிற பிச்சை அல்ல, நம்முடைய உரிமை. நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும், வேலைக்கு போக வேண்டும். நான் டாக்டர் படிப்புல சேரும்போது சென்னை கல்லூரியில நான் டாக்டர் படிப்புல சேரும்போது என்னோடு வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் 500 பேர்ல 3 பேர் தான் இருந்தாங்க வன்னியர். 3 பேர் தான் என்ன சேர்த்து. அப்புறம் நான் டாக்டர் ஆகி வந்த பிறகு இதெல்லாம் யோசித்து பார்த்த பிறகுதான் வன்னியர் சங்கம் ஆரம்பிச்சு அப்புறம் நட்ச ஆரம்பிச்சோம். அந்த வகையில ஓபி ராமசாமி ரெட்டியார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் 1947 பார்ப்பனர் அல்லாத இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு ஒரு 14.29% ஒதுக்கினார். ஆனா 3 ஆண்டுகள் தான் இருந்தது. நண்பகம் துரைராய்க்கு வழக்கு ஒன்று போட்டாங்க. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சுக்காமிளகா சமூக நீதி என்றது
பங்கீடு, இடப்பங்கீடு என்பது நாம் இப்பொழுது மாத்திட்டோம். இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடுன்னு சொன்னா யாரோ ஒரு பெரிய கனதனவான் நமக்கு ஒதுக்கி இந்த வாரம் இருக்கிறத ஒதுக்கி களத்துல எடுத்துக்கோ, ஐயோ பாவம், பாவமா இருக்கு ஒண்ணு பார்த்து அப்படின்னு சொல்றது இடஒதுக்கீடு. ஆனா இடப்பங்கீடுன்னா எங்களுக்கு வேண்டியது, எங்களுடைய உழைப்புக்கு வேண்டியது, எங்களுடைய சமுதாயத்துக்கு வேண்டியது, எங்களுடைய மக்கள் தொகைக்கு வேண்டியது நாங்க எங்களுக்கு பிரிச்சு கொடுது. அதுதான் பங்கீடு, இடப்பங்கீடுன்னு இப்ப நம்ம சொல்றோம். அந்த வகையில நாம ரொம்ப ஏமாற்றப்பட்டது. அப்போ கலைஞர் என்ன பண்ணாரு, சட்டநாதன்றவர் ஒருத்தரை ஒரு கமிஷன், சட்டநாதன் கமிஷன் போட்டார். இதெல்லாம் நீங்க சுக்காமுலகா சமூக நீதி அந்த புத்தகத்துல நீங்க எல்லாரும் வாங்கி படிக்கணும், கட்டாயம் படிக்கணும். அதுல சட்டநாதன் கமிஷன்ல அவர் என்ன சொன்னாரு, இத இந்த பிசிக்கு இருக்கிற பர்சன்டேஜ் 40% 33% ஒதுக்கணும். 33% ஒதுக்கும் போது 17% பிசிக்கு பிற்படுத்தப்பட்டவருக்கு, 16% எம்பிசிக்கு மிக பிற்படுத்தப்பட்டவர். இத கலைஞர் செய்திருந்தோம்னா நாம எங்கேயோ போயிருப்போம். பிள்ளைகள் எங்கேயோ படிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு தாசில்தார் இருந்திருப்பார், அல்லது ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருந்திருப்பார், ஒரு கலெக்டர் இருந்திருப்பார், ஒரு ஆர்டிஆர் இருந்திருப்பார், அல்லது ஒரு டாக்டர் இருந்திருப்பார், ஒரு என்ஜினியர் இருந்திருப்பார். பெரிய பெரிய வேலைகளெல்லாம் இருந்திருப்பாங்க. அத கலைஞர் அன்னைக்கு செய்யல. அது மட்டும் இல்லை, என்ன பண்ணாருன்னா, அதாவது பொதுப்பட்டியல்ல முன்னேறிய சாதிகளெல்லாம் இருந்த பொதுப்பட்டியல்ல இருந்த 15 ஜாதிகளை கொண்டு வந்து இந்த பிசி பிற்படுத்தப்பட்டவர் இதுல சேர்த்துட்டாரு. இது மிகப்பெரிய அநியாயம். இது மிகப்பெரிய அநியாயம். சட்டநாதன் கமிஷன் அது என்ன சொல்லிச்சோ அதை ஒண்ணு கூட செய்யாம அவர் சொல்லாததெல்லாம் இவர் செய்தார், கலைஞர் செய்தார். அதனால அப்பொழுது அந்த கமிஷன் நமக்காக போடப்பட்டது. வன்னியருடைய நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சும்மா பேருக்காக போட்டார் கலைஞர் அந்த கமிஷன், சட்டநாதன் கமிஷன். அதன் பிறகு எம்ஜிஆர் வந்த பிறகு அம்பாசங்கர் கமிஷன் போட்டார். அந்த அம்பாசங்கர் கமிஷன் பார்த்து செய்த மோசடி இன்னும் ரொம்ப மோசம். அம்பாசங்கர் என்ன சொன்னார், 34 ஜாதிகள் ரொம்ப முன்னேறிட்டாங்க, அவங்க பொதுப்பட்டியல் இருக்கிறாங்க, அவங்களை கொண்டு வந்து அவங்களை நீக்கணும், இந்த பிசி பட்டியல இருந்து, பிற்படுத்த ஒரு பட்டியல இருந்து நீக்கணும் சொல்லி அவர் பரிந்துரை செய்தார். ஆனா என்ன நடந்தது, எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா 24 சாதிகளை, முன்னேறிய சாதிகளை கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்த்தார். அதனால இது மிகப்பெரிய அநியாயம். அதனால எங்கேயுமே நாம போக முடியல, படிக்க முடியல, இவங்களோடு போட்டியிடணும். நான் சொல்றது பழைய வரலாறு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கினா தான் உங்களுக்கு கோபம் வரும், உங்களுக்கு ரோஷம் வரும். ஏன்னா நாமெல்லாம் மானமுள்ள சமுதாயம், மானமுள்ள சமுதாயம், ரோஷமுள்ள சமுதாயம், ரோஷமுள்ள சமுதாயம், அதோட வீரமான சமுதாயம், வீரமுள்ள சமுதாயம் இல்லையா? இந்த வகையில இத இப்ப இங்க இந்த மாதிரி பண்ணாங்க. ஆனா பக்கத்து மாநிலங்கள் ஆந்திராவில் எடுத்தோம்னாக்கா அங்க 6 பிரிவா பிரிச்சாங்க. 5 பிரிவு, ABCD E. அதுல முஸ்லீம் ஒரு பிரிவு, எல்லாம் சேர்த்து இங்க 6 பிரிவா பிரிச்சிருக்காங்க. அங்க ஆந்திராவில் நாம போராடுறதுக்கு முன்னால, இந்த சட்டநாதன் கமிஷன் வைக்கிறதுக்கு முன்னால அத்தனை பிரிவா பிரிச்சாங்க. அங்க கேரளாவில் 18, கேரளாவில் 8 தொகுதிகள், அதாவது 8 கம்பார்ட்மெண்டா பிரிச்சாங்க ஜாதி வாரியா. ஈழவர்களுக்கு 14%, நம்ம மாதிரி இருப்பாங்க அவங்க ஈழவர்கள். ஆனா ஈழவர்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்கன்னா, நாயர் நம்பூதிரிங்க, இவங்க பிராமணர் மாதிரி. அங்க பிராமணர் தான் அவங்க.
அவங்கள 32 அடியில ஈழவர்களை பார்த்துட்டாங்கன்னா தூரத்துல 32 அடி தூரத்துல பார்த்துட்டாங்கன்னா உடனே போய் தலை முழுவிடுவாங்க. இதை தீட்டு வந்துடுதுன்னு சொல்லி சும்மா பார்த்தாலே தீட்டு. அவர்கள் மேல் சேலை அணியக்கூடாது, மேல் சேலை அணியக்கூடாது. மேல் சேலை அணியணும்னா அதுக்கு தனி வரி. இப்படியெல்லாம் இருந்த ஒரு சமுதாயம் ஈழவார். அவர்களுக்கு இடஒதுக்கீடு ஒரு கமிஷன் போட்டு 14% இடஒதுக்கீடு தனியா கொடுத்தாங்க. 8 சாதிகளுக்கு கேரளாவில் இப்பொழுது தனித்தனியா ஒவ்வொரு ஜாதி வாரியா கொடுக்குறாங்க. ஈழவர்களுக்கு 14 ஜாதி. நாம அதை என்ன சொல்றோம், எங்களுக்கு வேண்டியதை 20% எங்களுக்கு கொடு, நாங்க எடுத்துக்கிறோம். நாங்க 20 எங்களுக்கு கொடு, நாங்க எடுத்துக்கிறோம், நீ மீதியை யாரு கொண்டாலும் கொடு. அதான் நாம சொல்றோம். இப்போ நாம இதுக்காக தான் இந்த போராட்டத்தை நாம செய்யறோம். ஒரு தரம் வெங்கட்ராமன் அவரு ஜனாதிபதியா இருந்தார். அவரு ஜனாதிபதியா இருக்கும்போது நாங்கெல்லாம் அங்க போய் வன்னியர் சங்க காலத்துல போய் அவரை பார்த்து, ஏன் நாங்க போராட்டம் பண்ணி வன்னியர்களுக்கு நாங்கெல்லாம் இவ்வளவு மோசமா இருக்கிறோம்னு சொல்லி இந்த புள்ளி விவரத்தோட அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம். அப்ப அவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு தெரியுமா? ஆமா, பிராமணர், அதாவது அவரு பிராமணர், வெங்கட்ராமன் பிராமணர், ஆர்வின்னு சொல்லுவாங்க. உத்தரப்பிரதேசத்துல எங்க ஜாதிக்கார குதிரை வண்டி ஓட்டுறான், சமையல்காரனா இருக்கிறான்றாரு அவர் ஜாதி பற்றி. நான் போய் எங்க ஜாதிக்கு கொடுங்க, ஒண்ணு இல்லை, நாங்கெல்லாம் ஆடு மாடு மேய்ச்சிக்கிறோம், களை வெட்டுன்னு இருக்கிறோம், படிக்கல, ஒன்றும் படிக்கவே இல்லை, 100ல் ஒருத்தன் கூட படிக்கல, எல்லாம் வண்டி மைய கைய நாட்டு பத்திரம் பாண்டுல இது பண்ணோம்னா வண்டி மையில போய் அந்த மைய வச்சு அதுல உருட்டுறான், பெருவரல கட்ட வரல உருட்டுறான். ஒரு கிராமத்துல ஒருத்தர் கூட படிக்கல. அந்த மாதிரி பல கிராமங்கள் இப்படிலாம் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது தான் அப்படி இன்னொன்னு சொன்னாரு, கேரளாவில் ஈழவர்கள் அவங்க இன்னைக்கு படிச்சுட்டு உலகம் பூரா உத்தியோகத்தில் இருக்காங்க. டெல்லியில எல்லா பெரிய பதவியிலும் இருக்கிறாங்க, கேரளாவில் பெரிய பதவியில இருக்காங்க. யாரு? ஈழவர்கள். ஈழவர்கள் எப்படி இருந்தாங்க? பார்த்தாலே தீட்டு, மேல் செயலை போடணும். அப்போ அவங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாருன்னு அவர் ரொம்ப பொறாமையோட சொல்றாரு ஈழவர்களை பார்த்து. சரி, நான் என்ன பண்ண போனவங்களாம் சரி, வராத பார்க்க கூடாத ஒரு நபரை நாம பார்த்துட்டோம், வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோம். அதான் கவர்னர் மாளிகையில இது நடந்தது. அப்புறம் சரிட்டு நாங்க வந்துட்டோம். எதுக்கு சொல்ல வரோம்னா, அப்படிப்பட்ட ஈழவர்கள் இன்னைக்கு உலகம் பூரா இன்னைக்கு எல்லா பெரிய உத்தியோகத்திலும் இருக்காங்க. நமக்கு அத மாதிரி அவங்களுக்கு 14% நாம போராட்டத்துக்கு முன்னாலேயே அவங்களுக்கு கிடைச்சிருது, இன்னைக்கும் கிடைக்குது. நமக்கு 20% தனியா ஒதுக்கி இருந்தாங்கன்னாக்கா இன்னைக்கு போராட்டம் பண்ணாமையே சட்டநாதன் கமிஷன் சொன்னதை செய்திருந்தாங்கன்னா இந்த போராட்டம் நான் பண்ணியிருக்க வேண்டியதில்லை. நான் 21 உயிர்களை பலி கொடுத்திருக்க வேண்டியதில்லை. ஆனா கொடுத்தும் பண்ணியும் இன்னைக்கு வரைக்கும் நாங்க கேட்கிறோம், டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையத்துல எங்களுக்கு எங்க ஜாதிக்கு என்னதான் கிடைக்குது, அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதுல எங்களுக்கு என்னதான் கிடைக்குது அப்படின்னு கேட்டா அது சொல்ல மாட்டாங்களாம், அது சொல்ல முடியாது இருக்கிறான். அப்போ ஆர்டிஐன்னு ஒண்ணு இருக்குது, ரைட் டு இன்ஃபர்மேஷன். அது கேட்ட இன்ஃபர்மேஷன்லாம் எதா இருந்தாலும் கொடுக்கணும், மிலிட்ரி இது தவிர கொடுக்கணும். ஆனா கொடுக்க மாட்டாங்களாம். கோர்ட்டுக்கும் போனான், கோர்ட்டுக்கு போய் கோர்ட்லயும் போட்டிருக்கிறேன், எங்க போய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன ஏன் கொடுக்க மாட்டேறாங்கன்னா, வன்னியர்களுக்கு பெரிய பட்டநாமம் போட்டிருக்கிறோம், அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலன்றது தெரிஞ்சிடும்ன்றதுக்காக அவங்க கொடுக்க மாட்டேங்கிறான். அதனாலதான் இன்னைக்கு அந்த ஆபீஸ் முன்னால 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி நம்ம இளைஞர்கள், இளைய சக்தி, பெண்கள் எல்லாம் சேர்ந்து அங்க அந்த ஆபீஸ் முன்னால போராடுறாங்க. எங்களுக்கு என்னதான் கொடுத்துருக்கீங்க, என்னதான் கிடைக்குது சொல்லுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக தான் அந்த போராட்டம். அந்த கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அங்க 5 பிரிவுகளா கொடுத்துருக்குறாங்க. பிரிவு 1, 2A, 2B, 3A, 3B.
இப்படி அங்க அதே மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஆந்திராவிலையும் அதே மாதிரி எல்லா மாநிலத்தில பக்கத்துல இருக்கிற மாநிலங்களெல்லாம் பிரிச்சு 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 கொடுக்குறாங்க. 5 கம்பார்ட்மெண்ட், 6 கம்பார்ட்மெண்ட், 8 கம்பார்ட்மெண்ட். ஆனா இங்க மட்டும் தமிழ்நாட்டுல 39 வருஷமா வெறும் பிசி தான், பிற்படுத்தப்பட்டோர். அதுல நாம போட்டி போட முடியாது. ஏன்னா நாம தான் படிக்கல. இந்த காலத்துல நம்ம பிள்ளைகள் இப்ப கொஞ்சம் முன்னால இப்ப கொஞ்சம் படிக்கிறாங்க, பார்த்தாலே இப்ப படிச்ச பிள்ளைகள் தெரியுது. அப்ப படிக்கல, அதனால நாம போட்டி போட முடியாது. அதனால 39 வருஷமா ஒரே பிரிவு பிசி, பேக்வர்ட் கம்யூனிட்டி. ஆனா மற்ற பக்கத்து மாநிலங்கள் எல்லாம் 8 கம்பார்ட்மெண்டா பிரிக்கிறாங்க, 6 கம்பார்ட்மெண்டா பிரிக்கிறாங்க, 5 கம்பார்ட்மெண்டா பிரிச்சு பல வருஷங்களா கொடுத்துருக்காங்க. நம்ம போராடுறதுக்கு முன்னாலே கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க மட்டும் வெறும் பிசி. எத்தனை வருஷமானா 39 வருஷமா. நான் சாலை போராட்டம் 7 நாள் பண்ண பிறகுதான் அந்த பிசி, பிற்படுத்தப்பட்டோர்ன்றது, அப்புறம் எம்பிசின்னு மோஸ்ட் பேக்வர்ட்னு ஒண்ணு உண்டாச்சு. அப்ப இப்போ தமிழ்நாட்டுல 2 பிரிவு தான், பிசி, எம்பிசி. பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர். இதை விட கலைஞர் எப்படி பண்ணாருன்னா, ரொம்ப பசியா இருக்கிறவனுக்கு 20 லட்டு, கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா அதுவும் வசதியாக இருக்கிறவனுக்கு 30 லட்டு, அவர்களுக்கு 30%, மிக பிற்படுத்தப்பட்டவருக்கு 20%. இப்படி மாத்தியில கொடுத்துருக்கணும். 30 இங்கே கொடுத்துருக்கணும், 20 அங்க கொடுத்துருக்கணும் இல்லையா? இந்த 30% அதுல எல்லாருமே படிச்சவங்க. அந்த சமுதாயம் படிச்ச சமுதாயம், அந்த பிள்ளைகள் படிச்சவங்க, அவங்க அப்பா, அவங்க பாட்டா எல்லாருமே படிச்சவங்க. அதனால அந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்தது. அதனாலதான் இப்போ இத சாதி, அதாவது இந்த இட பங்கீடு வரலாறு நீங்க இந்த சுக்காமலக அந்த புத்தகத்துல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முதல்ல இந்தியாவில் இந்த இடஒதுக்கீடு, இடப்பங்கீடு வந்தது எப்போன்னா, நீதி கட்சின்னு ஒரு கட்சி தொடங்கினாங்க 1921. நீதி கட்சின்னு, ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு பேரு. அந்த நீதி கட்சியில இருந்தவங்க எல்லாம் யாருன்னா, எல்லாரும் திவான் ராவ் பகதூர் அப்படி இப்படின்லாம் பெரிய சார், வெள்ளக்காரன் கொடுத்த பட்டத்தை வெள்ளக்காரங்களுக்கு ஆதரவா இருந்தவர்கள். அவர்கள் தான் அந்த நீதி கட்சியை தொடங்கினாங்க. நீதி கட்சியை தொடங்கின அவர்கள் அவர்களுடைய ஜாதிக்கு வேண்டியதை அந்த இடஒதுக்கீடு வாங்கினாங்க. அந்த நீதி கட்சியில இருந்த தலைவர்கள்ல ஒருவர் கூட வன்னியர் கிடையாது, ஒருத்தர் கூட வன்னியர் கிடையாது. அந்த வகையில இந்த நீதி கட்சியினுடைய நிலவரம் இதுல இது பொருளாதாரம் பார்த்துங்க. ஒரு சமுதாயம் கல்வியில மேம்படணும். அடுத்தது பொருளாதாரம்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு வன்னியர்கள்ட்ட ஒரு தொழிற்சாலையும் கிடையாது. எல்லா தொழிற்சாலையும், எல்லா தொழில்களும் மற்றவர்கள் வச்சிருக்காங்க. நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆக நாம அங்க கூலி வேலைக்கு தான். நான் சொன்னேன், செக்யூரிட்டியா போறோம், நம்ம ஆள் அங்க மனு போடுறோம் செக்யூரிட்டியா இருக்கிறது. அப்போ தொழிற்சாலை நம்ம கிட்ட இல்லை. ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் இங்க தமிழ்நாட்டில் இருந்தாலும் அதனுடைய முதலாளி ஒரு ஆளு கூட வன்னியர் கிடையாது. ஆனா வன்னியருடைய அந்த மக்கள் தொகை 100க்கு 25%, 4 பங்கு நாம. அடர்த்தியா வட மாவட்டங்கள்ல, மேற்கு மாவட்டங்கள்ல நாம வாழறோம். தெற்க அங்கங்க சில மாவட்டங்கள், சில பகுதிகளில் நாம இருக்கிறோம். அந்த வகையில தொழிற்சாலையில நம்மகிட்ட, நாம பஸ் ஓனர் கிடையாது. அதே மாதிரி சினிமா தியேட்டர் நம்ம கிட்ட இல்லை. சினிமா துறையிலையும் நாம இல்லை. கூத்தோட நம்ம கதை முடிஞ்சது. கிராமத்துல கூத்தாடுன்னு அதோட நம்ம கடை. அதன் பிறகு சினிமா துறையிலையும் நாம இல்லையா, யாராரும். ஆனா அவங்க எடுக்கிற சினிமா
நாம போய் காசு கொடுத்து நாம பார்த்துன்னு இருக்கிறோம். அதே மாதிரி யாராவது நம்ம ஆளுல கப்பல் வச்சிருக்கானா? அதுவும் இல்லை. ஏற்றுமதி இறக்குமதி இருக்கா? அது பெரிய மில்லு மால் சொல்றேன், அது இருக்குதா? அதுவும் இல்லை. இப்படி பொருளாதாரத்துல நம்ம கீழே இருக்கிறோம். அதாவது சோசியலின்னு சொல்லுவோம், அதாவது எஜுகேஷனலி கல்வி, எக்கனாமிக்கலி பொருளாதாரம், அதே மாதிரி பொலிட்டிக்கலி அரசியலுக்கு வந்தோம்னா, அரசியல்னு பார்க்கும் பொழுது நான் ஏன் இந்த கட்சியை ஆரம்பிச்சேன்? கலைஞர் இப்படி இத்தனை வருஷம் போராடி 10 வருஷம் போராடி ஏமாத்திட்டாரு அப்படின்ற ஒரு கோபம் எனக்கு வந்தது. அந்த கோபத்தினுடைய அடிப்படையில தான் இந்த கட்சி ஆரம்பிச்சேன். கலைஞரே சொல்றாரு, இந்த இடஒதுக்கீடு பங்கீடு இருக்கும்போது அவர்கிட்ட பேசும்பொழுது கலைஞர் சொன்னாரு, நான் 6 கம்பார்ட்மெண்டா பிரிச்சு அவர்கிட்ட கொடுத்தேன். 6 கம்பார்ட்மெண்டா பிரிச்சு கொடுத்துருக்கிறேன், இதே மாதிரி பண்ணுங்க, எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த 50% 202 ஜாதிய 6 கம்பார்ட்மெண்டா பிரிங்க அப்படின்னு. நம்மோடு யாரை சேர்த்தோம்னா, நரிக்குறவரை சேர்த்தேன், வண்ணாரை சேர்த்தேன், சலவை தொழிலாளி, இப்படி 2-3 சாதிய சேர்த்தேன் பன்னீரோடு. அப்போ சொல்றாரு கலைஞர், இதுல கூட என்ன சாக்கல, ஏன் ஜாதிய சாக்கல அப்படின்னாரு. அப்ப சொல்றாரு, என்ன என் ஜாதி 10,000 பேர் இருப்பாங்க, வெறும் 10,000 பேர் இருக்கிறவர்கள் 5 முறை முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ அவருடைய புள்ள முதலமைச்சர் ஆகணும்னு துடிக்கிறாரு, அது பேர புள்ளையும் வந்துட்டாரு. இந்த நிலையில அப்பதான் நான் நினைச்சேன், இவ்வளவு பெரிய சாதியா இருக்கிறோம் நம்ம, இவ்வளவு மக்கள் தொகை நம்ம கிட்ட இருக்குது, இவங்க கிட்ட போய் இடஒதுக்கீடு பிச்சை போடு ஐயா பிச்சை போடு ஐயா பிச்சை போடு அவர்கிட்ட கேட்கும்போது, அவங்க காட்டுற வழி சினிமா கொட்டாய் போய் சினிமா பாரு, நல்ல வசனம் எழுதியிருக்கிறேன், அவரை விட சூப்பரா இன்னொருத்தர் நடிச்சாரு, நடிச்சுட்டு இதுக்கு வந்தாரு, அதே மாதிரி டாஸ்மாக் கடையை திறந்து விட்டுருக்கோம், நல்லா குடிச்சுன்னா உனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் எண்ணி பார்த்துதான் இவங்க கிட்ட போய் நம்ம கேட்கறதை விட நாமே நம்முடைய பங்கை எடுத்துக்கிறதுக்கு, இவ்வளவு மக்கள் தொகை 2 கோடி பேர் மக்கள் தொகை இருக்கிற நாம ஒரு ஆட்சிக்கு வரணும், நாம ஆளணும், அந்நியர் ஆளணுன்றதுக்காக தான் அந்த கட்சியை தொடங்கினேன், பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கினேன். அதுல தொடங்கும் போது 5 லட்சம் பேர் மெரினா கடற்கரையில கூடுனாங்க. 5 லட்சம் பேர் 10 மணி நேரம் அண்ணா சாலையில ஒரு மேடை, சின்ன மேடை போட்டு அதுல இருந்து கையை காட்டினேன், போற வண்டிகளுக்கெல்லாம் கை காட்டினேன், 10 மணி நேரம் காட்டினேன். அவ்வளோ பெரிய எழுச்சி, 5 லட்சம் பேர் கூடுனாங்க. என்ன எப்ப பேச விட்டாங்க தெரியுமா? அதிகாலை 3 மணிக்கு தான் என்ன பேச விட்டாங்க மெரினா பீச். கட்சி தொடங்கிய போது ஐயா பேசுறா, எல்லாம் எழுந்து படுத்தவங்கலாம் படுத்து தூங்கி இருந்தவங்கலாம் எழுந்து, ஐயா பேசுறா எழுந்துருந்தாங்க. அப்போ நான் சொல்றது, அந்த வகையில இந்த கட்சியை நாம தொடங்கி நாமே மற்றவங்களுக்கு கொடுப்போம், நாம எடுத்துக்கின்னு மற்றவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் இந்த கட்சியை தொடங்கணும். ஆனால் நம் மக்கள் நம்ம ஆதரிக்கல. அந்தந்த கட்சியில பல கட்சிக்கு போயிட்டாங்க. சரி, ஐயா ஆரம்பிச்சிருக்காரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு, முன்னேறணும்னு சொல்றாரு, நான் எந்த பதவிக்கும் போக மாட்டேன்னு சொல்லி ஐயா வைராக்கியத்தோடு இருந்து சொல்றாரு ஐயா. அதனால அவர் பின்னால் நாம போவோம்னு ஒட்டுமொத்த இந்த வன்னியர் சமுதாயமும் பின்னால வந்திருந்திருந்ததுன்னா இன்னைக்கு நாம தமிழ்நாட்டை ஆண்டிருப்போம், தொடர்ந்து ஆண்டிருப்போம். அதனால இளைஞர்களை உங்களுக்கு சொல்றேன், நான் உங்களை கேட்கிற கேள்வியெல்லாம் நாம ஆளணுமா வேணாமா? நீங்க எல்லாரும் ஆமா ஆளணும்னு சொல்லுவீங்க. அப்ப ஆளணும்னா ஒட்டுமொத்த வன்னிய சமுதாயமும், எல்லா கட்சியிலும் இருக்க வன்னிய சமுதாயமும் ஓட்டு போடணும். அது மட்டும் இல்ல, நாம எல்லாருக்கும் பாடுபட்டு இருக்கிறோம். இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு 3.5% நான் போராடி தான் நான் வாங்கி கொடுத்தேன். அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட பிரிவில் இருந்த அருந்ததியர் அவர்களுக்கு நான் போராடி வாதாடி மாநாடுகள்லாம் போட்டு
3% அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன். எல்லா சமுதாயத்துக்கும் நான் பாடுபட்டு இருக்கிறேன், இன்னைக்கும் பாடுபட்டு வரேன். ஆனா நான் பிறந்த சமுதாயம் இன்னைக்கு நடுத்தருவில் நிக்குது. ஆமா, ஒண்ணுமே இல்லை. எங்க ஒரு டாஸ்மாக் கடையில தீபாவளி இல்ல பொங்கல் மற்ற பண்டிகை நாட்கள்ல பாத்தீங்கன்னா, சாதாரண நாட்கள்ல கியூல நிக்கிறான். அந்த 100 பேர் கியூல நிக்கிறான்னா அதுல 90 பேர் வன்னியர். 90 பேர் வன்னியர். அப்போ இவன் குடிச்சு குடிச்சு நாசமா போகணும், அழிஞ்சு போகணும், அந்த குடும்பமே அழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டல்ல மது உயிருக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கு கேடுன்னு எழுதி வச்சுட்டு நல்லா குடிக்க சொன்னாங்க. இதை ஆட்சி பண்ணவங்க கலைஞர்ல இருந்து. கலைஞர் தான் தொடங்கினார். இது தொடங்கினதே அவர் தான். இந்த குடியை தொடங்கி அது வரைக்கும் குடி இல்லாம இருந்தது. கலைஞர் வர்ற வரைக்கும் குடியே இல்லாம இருந்தது. ஆனா இவர் வந்த பிறகு கடையை திறந்தாரு. இது இன்னைக்கு ஜரூரா போயிட்டு இருக்கு, வித்துட்டு இருக்குது. அதனால குடிகார மக்களா இவர்கள் ஆக்கினார்கள், படிக்கிறவங்களா ஆக்கல. அந்த பிள்ளைகளை, அவங்களுடைய பிள்ளைகளை படிக்கிறதுக்கு, வேலைக்கு போகிறதுக்கு, பெரிய உத்தியோகத்துக்கு போறதுக்கு வழி காணல. அதுக்கு இடஒதுக்கீடு இல்லை, இடப்பங்கீடு. நான் அப்பொழுது நான் போயிட்டே இருந்தேன், வன்னியர் சங்கத்துல போராடி போயிட்டே இருக்கும்போது ஒரு சிறுவன் ஒரு 10-15 ஆடுகளை வச்சுட்டு மேய்ச்சிட்டு வந்தான். அங்க போய் நான் வந்து கொஞ்சம் இறங்கி, தம்பி இங்க வாங்க, இந்த ஒரு தேங்காய் இருக்குது, இந்த தேங்காய 100 பேருக்கு கொடுக்கணும், என்ன பண்றதுன்னு அவன்கிட்ட கேட்டேன். அவன் சொன்னான், இது தெரியாதா ஐயா? அவன் எனக்கு தெரியுது, அவனுக்கு இது தெரியாதா ஐயா? என்கிட்ட கத்தி இருக்குது, இத 2 அப்படி பொழக்கிறேன், 2 இதுவாயிடும், 2 முடியாயிடும், 2 அதுல 10 பத்தையா போட்டு 100 பத்தையா போட்டு 100 பேருக்கு கொடுக்கணும், வரிசையா நிக்க வச்சு. எனக்கு அவனுடைய அறிவை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஆக தலையை எண்ணிக்கொண்டு அவர்களுக்கு தனித்தனியா கொடுக்கணும். ஆனா நமக்கு கொடுத்தது மட்டும் ஒண்ணுமே இல்லை. நாம கேட்டது 20, நமக்கு கிடைச்சது 6-7% கூட இல்லை. போராடியது நாம, காதாடியது நாம, சிறைக்கு போனது நாம. ஒரு நாள் சாலை மறியல், அப்புறம் ஒரு நாள் ரயில் மறியல், அப்புறம் 7 நாள் சாலை மறியல். இந்த 7 நாள் சாலை மறியல் தான் இன்னைக்கு உலகத்தையே உலுக்கிச்சு. அதாவது நம்ம திரும்பி பார்க்க வச்சுது. தமிழ்நாட்டை உலுக்கின ஒரு போராட்டம், இந்திய அளவில் பேசப்பட்ட ஒரு போராட்டம் 7 நாள் சாலை மறியல். அந்த 7 நாள் சாலை மறியலை பற்றி தான் அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் டைம்ஸ் 4 பக்கம் அதை அந்த போராட்டத்தை பற்றி எழுதி என்னுடைய படத்தை போட்டு. எதுக்காக இதை சொல்றேன்னா, இப்ப நாம போராட்டம் எதுக்காக? நமக்கு வேண்டிய பங்க 20% நமக்கு கிடைச்சாகணும். ஏன் அதை பெறுவதற்காகத்தான் இப்பொழுது போராட்டம். இப்பொழுது லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறீங்க. அது சாதாரண இளைஞர்கள் அல்ல. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சிங்கநேகர் இளைஞர்கள், சீரிப்பாய்கின்ற இளைஞர்கள், அதே மாதிரி வீராங்கனைகள், 10, 12, 13, 15 வயசுக்குள்ள இருக்கிறவங்கலாம் கூட இதை பத்தி தெரியுது. அவங்களுக்கு இந்த போராட்டத்தை பத்தி தெரியுது. அது ஒட்டுமொத்த குடும்பமும் எதிர் வீட்டுல வேற சமுதாயம் இருந்தா அவங்களையும் கூப்பிட்டுங்க, அவங்களுக்கு நாம கொடுப்போம். அதனால எல்லாரும் இந்த போராட்டத்துல மிக சிறப்பா கலந்து கொண்டு இந்த வெற்றி பெற செய்யணும். ஆட்சியாளர்கள், ஆட்சி செய்யறவங்க இந்த போராட்டத்தை பார்த்து அவங்க நமக்கு கூப்பிட்டு போராட்டத்தை நிறுத்துங்க, வேண்டாம், நாங்க உங்களுக்கு நீங்க கேட்டதை கொடுக்குறோம்னு சொல்லி கொடுக்கணும். அதனால இந்த போராட்ட களத்துக்கு செல்ல இருக்கின்ற தம்பிகளே, அன்புமணியினுடைய தம்பிகள் படை, அன்புமணியினுடைய தங்கைகள் படை, முப்படை, என் உயிரினும் மேலான இளைஞர்களே, இளைய சக்தியை, நீங்கள் நிச்சயமாக போராட்ட களத்திற்கு செல்ல இருக்கின்ற நீங்கள் வெற்றியை தவிர உங்களுக்கு வேற எதுவும் கிடைக்காது. வெற்றி வெற்றி, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், நாம் வெற்றி பெறுவோம். 20 விழுக்காடு நாம் அடைந்தே தீருவோம். சொல்லுங்க, 20 விழுக்காடு நாம் அடைந்தே தீருவோம். இது உறுதி. போராடுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.
அதிகமான படத்தை அப்படியே காட்டுங்க. ஐயா நன்றிங்க. நிறைய பேர் கேட்டாங்க, பல்லாயிரம் பேர் கேட்டாங்க ஐயா பிரச்சனைக்கு. எல்லா இடத்துலயும் நிறைய கூடி இருக்காங்க. இணைப்பு வந்து 900 இணைப்பு 900. ஆனா ஒவ்வொரு இணைப்பிலும் 100 பேர், 150 பேர், 200 பேர் அப்படி இருக்காங்க. 200 பேர் இருக்காங்க. அதான் ஒவ்வொரு இணைப்பிலும் நிக்கிறாங்க. அப்படி 50,000 பேருக்கு மேல இருக்குங்க சார். எவ்வளவு தமிழ்? 50,000 பேருக்கு மேல இருக்கு. எல்லாம் கையாசிங்க அப்படியே ஒவ்வொரு இணைப்பு சொல்லுங்க. கையாட்டு கையாசிங்க அப்படியே அப்படியே ஒரு கூட்டமா இருக்கிறதா அப்படியே காட்டுங்க. எல்லாரும் கையாசிங்க. எல்லாரும் அப்படி கையாசுங்க. ஐயாட்டுங்க வணங்க சொல்லுங்க. அப்படியா அந்த மாதிரி தூக்கி ஐயா பாத்துக்கிட்டு இருக்காங்க உங்களை. கும்பலா இருக்கிறதுலாம் காட்டுங்க தமிழ். நாங்க இருக்கிறோம், தம்பிங்களை இருக்கிறோம்னு அண்ணன் கிட்ட சொல்லுங்க. காட்டுங்க அப்படியே கையாசுங்கம்மா. ஐயா கிட்ட சொல்லுங்க. ஐயாட்டுங்க அப்படியே போராடுவோம்னு சொல்லுங்க. அப்படியே ஒண்ணு ஒண்ணா காட்டுவாங்க தமிழ். கிருபாகரன் ஐடி காட்டுங்க. அண்ணாதுரை காட்டுங்க. எல்லாம் ஒரு இதுலயும் 150 பேர் 200 பேர் இருக்காங்க. அடுத்தது அண்ணாதுரை காட்டுங்க. காட்டும் பொழுது நாங்க போராடுவோம், போராட்டத்துல பங்கேற்போம், வெறித்தனமா பேசுங்க. உற்சாகமா இருக்கீங்களா? நிச்சயம் வெற்றி நிச்சயம். ஐயா உற்சாகம் கொடுங்க. கை வேகமா அப்படி சவுண்ட் கொடுங்க. போராடுவோம். என்ன மாறி போச்சு? நல்ல கூட்டம், பெரும் கூட்டமா இருக்கு. சொல்லுங்க, சத்தம் போடுங்க. நீங்க எல்லாம் சொன்னாதானே. அவங்க கத்துறாங்க, இங்க கேட்காது. அது அன்மியூட் பண்ணல. அதாவது மியூட் பண்ணிருக்கு. அவங்க மியூட் பண்ணிருக்கு. அப்போ கூட்டமா இருக்கிறத காட்டுங்க. தமிழரசன் ஐடி உற்சாகமாட்டி கை வச்சுங்க. ஓப்போ A7 அப்படியே கையாசுங்கப்பா. கையாட்டுங்க. வணக்கம் சொல்லுங்க. கையாட்டுங்க. கதிர் ராசன் 12345 ஒரு ஐடி. உங்களை ஐயா பாத்துக்கிட்டு இருக்காங்க உற்சாகமா. ஒருத்தவங்க எல்லாம் காட்டாதீங்கப்பா. தெம்பா இருக்காங்க. இந்த 123 இல்ல. அப்புறம் 1E97 அப்படின்னு ஒரு ஐடி. 1E கையாசிங்க. வணக்கம் சொல்லுங்க. கையாட்டுங்க. கேக்குதா? அடுத்தது மாத்திருங்க. ஓ உற்சாகமா இருக்காங்க. நல்ல சத்தம் போட உற்சாகமா இருக்காங்க. கையாட்டுங்க எல்லாம். முத்துகிருஷ்ணன் ஐடி காட்டுங்க. அப்படியே கையாசி சொல்லுங்க. முத்துகிருஷ்ணன் கையாசிக்கு எல்லாரும் கையாட்டுங்க எல்லாம். அடுத்தது ஓப்போ A5 கையாசிங்கப்பா. இந்த பக்கம் எல்லாம் வணக்கம் சொல்லுங்க. உங்களை பாக்குறாங்க ஐயா. அவங்க வேற திசையில உங்க எல்லாமே மைக் ஆஃப் பண்ணிருக்கும் தலைவரே. அதான் கையாட்டாங்கன்னா தெரியும். போறது நமக்கு கேட்காது. டி மோகன் தமிழ் OS கார்த்திகேயன். டி மோகன் தமிழ்ல ஐயாவுக்கு நாங்க இருக்கிறோம், தம்பிகளை இருக்கோம்னு ஐயா உற்சாகப்படுத்துங்கப்பா. அவ்வளவுதான். அப்படிதான். ரெட்மி கையாட்டுங்களா. சக்திவேல் தமிழ்ல சக்திவேல். மோட்டோ G. ராம் ஆங்கிலத்துல ராம். கேமரா கீழ இருக்குங்க கவிதா. ராம் RWAM ராம். வணக்கம் சொல்லுங்க. கையாட்டுங்க. உங்களை பாக்குறாங்க. ஜானகிராமன் 05 இரா. அது என்ன பேருப்பா? 05 இரா. கேக்கா மோட்டோ கையாசிப்பா. அவங்க பேக் சைடு இருக்கு. 05 ரான்னு இருக்கு பாருங்க. கே காமராஜ். அடுத்தது ராஜசேகர் திருமுட்ட நகரம். கையாசிப்பா. எங்க மேல காட்டுறீங்க? கேமரா மேல.
அடுத்தது கே காமராஜ். கே இனிஷியல் ஆங்கிலம், காமராஜ் தமிழ். சக்தி வணக்கம் சொல்லுங்க, கையாட்டுங்க, வணக்கம் சொல்லுங்க. கொஞ்ச நாள் விடுங்க, பட்டன் மாத்தினா கை தெரியாது. சசிகுமார், சசிகுமார் ஐடி ஆங்கிலம் சசிகுமார், ஆங்கிலம் சசிகுமார். அப்புறம் தா செந்தில் தமிழ்ல, தா செந்தில், தா செந்தில் சக்திவேல், கூட்டத்தை காட்டு. தா செந்தில் இதை மாத்திருங்க. அடுத்து தா செந்தில் தமிழ்ல. வணக்கம் சொல்லுங்க, கையாட்டுங்க. அன்புமணியுடைய தம்பிகள் நாங்க இருக்கிறோம் ஐயா, நீங்க இருக்கிற காலத்துல நாங்க வாங்கி காட்டுவோம், வென்று காட்டுவோம்னு உற்சாகமா கையாசிங்க. ரியல்மி 5 தமிழ், ரியல்மி 5. அப்புறம் 05 உத்தமனா, 05 உத்தமன், திருமுட்டம், கடலூர் மாவட்டம். திருவள்ளுவர் பாலா, அரக்கோணம் சார், கையாட்டுங்க. திருவள்ளுவர் பாலா, அரக்கோணம் சரவணன். பாலா பாலா வணக்கம் சொல்லுங்க தம்பி, கையாட்டுங்க. ஐயா பாக்குறாங்கல்ல, கேமரா திருப்பா, பாதிதான் வருது. சரி, அடுத்து எம்எஸ்வி காட்டும் பொழுதுல ஐயா உங்களை பாக்குறாங்க. எம்எஸ்வி கோபி, எம்எஸ்வி ஆங்கிலம், கோபி வந்து தமிழ். இது வந்து மேட்டூர் தங்கைகள், மேட்டூர் தங்கைகளை ஒரு முறை காட்டுங்க. கோபி அப்படியே கேமரா அப்படி திருப்ப. மேட்டூர் தங்கைகள் எல்லாம் கையாசிங்கம்மா ஐயாவுக்கு. வெற்றி சின்னத்தை அப்படி காட்டுங்க, கட்டவரல அப்படி காட்டுங்க, அப்படி தூக்கி காட்டுங்க, அப்படி வெற்றி. இளவழகன் அப்படியே காட்டுங்க, கையாசிங்க அப்படி காட்டுங்க, வெற்றி செம்பலை காட்டுங்க. எஸ் பார்த்திபன் தமிழ்ல இருக்கு பாருங்க, எஸ் வந்து ஆங்கிலத்துல, பார்த்திபன் தமிழ்ல. எஸ் பார்த்திபன் அப்படியே கேமரா காட்டு, அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படி காட்டு. ஐயா உங்களை பாக்குறாங்க, வணக்கம் சொல்லு, கை தூக்கு. வென்று காட்டுவோம், தனி இட ஒதுக்கீடு 20% வென்று காட்டுவோம். அப்படி காட்டு, அவ்வளவுதான் வெற்றி. ஐயாட்ட காட்டுங்க. ஐயா பாக்குறாங்க உங்களை, வணக்கம் சொல்லுங்க, கையாட்டுங்க. நிறைய கூட்டமே ஊரே கூடிட்டு பாக்குறாங்க, வணக்கம் சொல்லுங்க. 500 பேருக்கு மேல இருப்பாங்களாட்டங்க. ஆமா, ஊரே போராடுவோம், வெற்றி பெறுவோம் சொல்லுங்க. டி.கே. ராசா வீட்டுல கூட்டாரு, ராஜா வீட்லயா? ஆமா. அடுத்தது டாக்டர் மாணிக்கம், ஓமலூர் மாணிக்கம். ஜெய் ஆத்தூர் ஒரு ஐடி இருக்கு பாருங்க, அதையும் காட்டுங்க. ஜெய் ஆத்தூர், நான் சொல்றதெல்லாம் ஆங்கிலம். மாணிக்கம் எந்த ஐடி சார்? டாக்டர் மாணிக்கம் ஆங்கிலத்துல இருக்கு. சத்யா கோம்பலூர், சந்தியா குமரனா, அது என்ன ஒரு பேர்ல இருக்கு தமிழ்ல, சந்தியா. கையாட்டுங்க. பட்டனை மாத்திட்டீங்கப்பா, நிறைய கூட்டம் வந்ததுப்பா. பாக்கியராஜ் காட்டுங்க, இப்ப வந்த ஐடியா காட்டுங்க. எல்லாம் கையாசிங்கப்பா. உங்களை பாக்குறாங்க, கையாட்டுங்க, வணக்கம் சொல்லுங்க, கையாட்டுங்க. மத்தியில ஒரு பெரியவரும் இருக்கிறாரு, ஐயா கூட போராடணும். சத்யா அப்படின்னு ஒரு சத்யா கூன் மட்டும் எனக்கு தெரியுது, அது காட்டுப்பா. அதுக்கப்புறம் A01 சத்தியம் தங்கைகளா இருக்கிறாங்க பாருங்க, அது இல்லப்பா. ஏன்பா அவங்க சொல்லுங்க, கையாட்டுங்க. ஐயா பாக்குறாங்க, காட்டுமா, காட்டுங்க, காட்டாதே காட்டுங்க. அப்படியே அப்படியே கேமராவை யாருன்னா காட்ட முடியுமாமா? நிறைய கூட்டம் கையெடுத்துருங்க, எல்லாத்தையும் காமிங்க, எல்லாத்தையும் அந்த போனை தூக்கி காமிங்க, மேல தூக்கி காமிங்க.
ஏன் கூட்டா இருக்கிறீங்க? அப்படியே கேமரா தூக்கு மாத்தாங்க பாப்பா. போன் அப்படியே தூக்குங்க. திருப்பி திருப்பி வைங்க. இப்படி 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 வைங்க. எல்லாம் தெரியும். எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க, இல்லைங்க நம்ம தெரிஞ்சிடும். ஏஞ்சிச்சு ஐயா. அப்படி காட்டு அப்படி காட்டு அப்படி காட்டு. ரைட். சத்யா தமிழ் சத்யான்னு ஒரு ஐடி இருக்கு பாருங்க. இவரு சத்யமூர்த்தி சத்யா அப்படின்னு ஒரு ஐடி இருக்கு பாருங்க. அது இல்ல கோபி பாக்குறாங்க உங்களே. வணக்கம் சொல்லுங்க, வணக்கம் சொல்லு, கையாட்டுங்க. தமிழ் சந்தியா சந்தியா தமிழ். கையாசுங்க ஐயா. பட்டு மாறிடுச்சு. தமிழ் ஒவ்வொருத்தர் மாத்திவாங்கப்பா, ஒவ்வொருத்தர் மாத்துங்கப்பா. அப்படியே கட்டா காமிச்சுவாங்க. இதெல்லாம் காட்டுறது காட்டாதீங்க. பேண்ட் வித் லோ வாயின் கட்டியும். சரி சரி. சீனு அசோக சக்கரவர்த்தி தமிழ்ல காமிச்சிருவாங்க. சீனு அசோக காட்டும் பொழுது ஐயா பாக்குறாங்க. ஐயா உங்களை பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கே குமார். சீனு அசோக சக்கரவர்த்தி கையா உங்களை பாக்குறாங்க. வணக்கம் சொல்லு, கையாட்டுங்க. கே குமார். எல்லாம் உற்சாகமா இருக்காங்க. பாத்துட்டு காட்டு காட்டு. கே குமார். கேன்றது ஆங்கிலம். ஐயா உங்களை பாக்குறாங்க. குமார்ன்றது தமிழ். வணக்கம் சொல்லு, கையாட்டுங்க. எல்லாம் உற்சாகமா இருக்காங்க. உற்சாகமா இருக்காங்க. நிறைய காட்டுப்பா. பாய் தான் தெரியுது. கேமரா திருப்பி காமிங்க. கே குமார் எல்லாம் கையாட்டுங்க. இப்ப தெரியுப்பா. நல்ல ஐயா உங்களை எல்லாம் பாத்துட்டு இருக்காருப்பா. எந்த அதான் நான் பேர் ஐயா எல்லாரையும் பாத்துட்டு இருக்காங்க. கையாமிங்க. உங்க படத்தை காட்டும் பொழுது ஐயா பாக்குறாங்க. அப்ப 50,000க்கு மேல கூட்டிட்டீங்க. பாருங்க. தமிழ் பாலயோகின்னு இருக்கு பாருங்க. திருவள்ளுவர் பாலயோகி. மோகன். பாலயோகி காட்டுங்க. உற்சாகமா இருக்கீங்க. ஐயா பாக்குறாங்க. பிவி ராஜு ஒலக்கூர். பிவி ராஜு ஒலக்கூர். ஏமாட் நடுவுல வேற ஏதோ வருது. இது இல்ல. காட்டுப்பா. எல்லாரும் காட்டு. அப்படியே ஒலக்கூர் தான். இப்படியே விரிச்சு காட்டு. ஒண்ணு மட்டும் கேக்குற. அப்படி காட்டு. உற்சாகமா இருக்கீங்க. ஐயா பாக்குறாங்க உங்களை. கள்ளக்குறிச்சி ரமேஷ் தமிழ்ல இருக்கு பாருங்க. கள்ளக்குறிச்சி ரமேஷ். ரமேஷ் துணை பேசுற. நல்லூர் சண்முகம். போன் அடிக்காதீங்க, நான் ஒண்ணு பாத்துட்டேன். நல்லூர் கள்ளக்குறிச்சி துணை பேசுற ரமேஷ் ஐடி. நல்லூர் சண்முகம் ரமேஷ். ஐயா பாக்குறாங்க. வணக்கம் சொல்லுங்க, கையாட்டுங்க. பிரபு மாணவர் சங்கம். அப்போ உங்க ஊர்ல மட்டும் இருட்டாகுது. வெளிச்ச பின்னால போட்டாங்க. நெய்வேலி. அடுத்து அப்புறம் A1 சத்தியம். A01 சத்தியம். வணக்கம் சொல்லுங்கம்மா. ஐயா பாக்குறாங்க. A01 சத்தியம். தம்பி சத்தியம் அப்படியே காட்டுப்பா அந்த கும்பல. A01 தமிழ். அது காமிச்சிட்டேன் சார். சத்தியமூர்த்தி தான். சத்தியமூர்த்தி அது சார். ஆமா சார். சரி சார். சென்னையில விளக்கு வச்சிருந்தாங்க, அவங்கள காணும் தெரியுமா? இன்னைக்கு காலையில கூட்டத்துல சொன்னது. கார்த்திகை தீபங்கிறது அகல் விளக்கோட ஐயா கிட்ட உற்சாகமா இருக்கு. குணசேகரன் சம்பத். வென்று காட்டும் ஐயான்னு காட்டுப்பா. வெற்றி சின்னத்தை காட்டு. அப்படி காட்டு. அப்படி கட்ட வரல. ஐயா பாக்குறாங்கம்மா உங்களை. பிரகாஷ் பிரபா. அப்படியே எல்லாரையும் தம்பிகளை காட்டுப்பா. ஒரு உற்சாகம். பாருங்க ஐயா உங்களை பாக்குறாங்க. தம்பிங்க பாலு அப்படி காட்டுப்பா. ஐயா பாக்குறாங்கப்பா. வணக்கம் சொல்லுங்க, கையாட்டு. பாத்துட்டு நாமக்கல். திருப்பதி உங்க இளைஞர் குழு பாக்குறாரு. அப்புறம் படுக்கை வாட்டில வச்சு காமி.
ஐயா பாக்குறாரு. தா செந்தில் தமிழ்ல இருக்கு பாருங்க. இப்படி படுக்க வரல. எல்இடி போட்டாங்க. தா செந்தில் தமிழ்ல இருக்கு பாருங்க. அப்படியே எல்லாரையும் காட்டுங்க அப்படி. தா செந்தில். ஐயா பாக்குறாங்க. வணக்கம் சொல்லுங்க தம்பி. உங்களை பாக்குறாங்க. உற்சாகம். மகிழ்ச்சி. தமிழ்ல தா செந்தில். அப்படியே உற்சாகம் பண்ணுப்பா. தம்பிங்களா ஐயா கிட்ட காட்டுங்க. தேவராசன் திருமுட்டம். தம்பி எல்லாம் உற்சாகமா இருக்காங்க. ஐயா பாக்குற சந்தோஷம். வணக்கம் சொல்லுமா கையாட்டுக்கு தம்பி. ஐயா பாக்குறாங்க உங்களை. இப்ப 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 ராம இப்ப காட்டுங்க கையசிக்கிறதுக்கு. ஐயப்பன் ஒன்றிய செயலாளர் வீரமணி அப்படியே கையாசிங்கப்பா. 1 2 3 4 5 வெறும் சிங்க குட்டியா இருக்குது பாட்டுங்க. மஞ்சள் சட்டை போட்டுட்டு சிங்க குட்டிங்க 4 5 10 பேர். 1 2 3 4 5. கடலூர் அசோக்குமார். ஐயா உங்களை பாக்குறாங்க. வணக்கம் சொல்லுங்க. ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க. ஐயாவை பாக்குறது அவ்வளவு சந்தோஷம் எல்லாருக்கும். தம்பி ஐயா பாக்குறாங்க உங்களை. வணக்கம் சொல்லுங்க கையாட்டுங்க. ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க. செஞ்சி மேற்குன்னு இருக்கு பாருங்க தமிழ்ல. செஞ்சி மேற்கு. செஞ்சி மேற்கு. தமிழ்ல இருக்கு தமிழ். அசோக்குமார் சிதம்பரம் அசோக்குமார் ஐடி. முன்னாடி காட்டுப்பா. கூட்டத்தை காட்டு. பின்னாடி அப்படி அப்படி திருப்பி காட்டு. எல்லாம் பேக் சைடு வந்துட்டீங்க நீங்க. கேமரா ஓகே. அப்புறம் 1EW6 இருக்கு பாருங்க ஒரு ஐடி. 1EW6. உங்களை பாக்குறாங்க தம்பி. ஐயா பாத்துட்டு இருக்காங்க. திருப்பா மஞ்சள் படையல் சொல்லுங்க கையாட்டுங்க. அப்படியே திரும்புங்க. இல்ல மஞ்சள் பட்டாளம் வேற இந்த பக்கம் பாக்குறீங்க. யாரு இது? நம்ம கள்ளக்குறிச்சி ரமேஷ். கள்ளக்குறிச்சி ரமேஷ் துணை பொதுச் செயலாளர். அசோக்குமார் அப்படியே காட்டுங்க. கடலூர் அசோக்குமார். அடே உங்க எல்லாரையும் காட்டுங்க. எல்லாரையும் தம்பிங்களை காட்டுங்க. தம்பிங்களை காட்டுங்க. தம்பிங்க தூக்கு தோலை எல்லாம் நிக்கிறாங்க. உற்சாகமாயிட்டாங்க. கே குமார் தமிழ்ல இருக்கு பாருங்க. தமிழ் கேன்றது ஆங்கிலம், குமார்ன்றது தமிழ். அவங்க வந்து மைக் ஆன் பண்ணிட்டாங்க. அதனாலதான் அந்த சத்தம். மீதி எல்லாரும் இதே சத்தம் தெரியுது. உற்சாகமா இருக்காங்க. உற்சாகமாயிட்டாங்க தம்பி. அதனாலதான் நமக்கு சத்தம் கேட்கல. எவ்வளவு சந்தோஷம். தொகுதி அமைப்பு செயலாளர் ஓமலூர். அப்பா மைக் ஆன் பண்ணிட்டு பேச முழங்குற தெரியுது. ஆனா கேட்கல. மைக் எப்படி நாளாது? ஏதோ பேசுறாரு. போடுங்கப்பா. அவ்வளவுதான். சொல்லுப்பா சொல்லுப்பா. இல்ல ஆஃப் ஆயிடுச்சு. ஐயா கூட ஐயா என்ன சொன்னாலும் அது கட்படி ஐயா எந்த போராட்டம் வந்தாலும் நாங்க வந்து ஐயாவுக்கு வந்து எந்த விதத்திலயும் நாங்க வந்து இதே பண்ணி தமிழ் இதே இப்ப அவங்களுக்கு காட்டு பண்ணிடலாம். ஒவ்வொரு படத்தையும் காட்டும்போது அன்மியூட் பண்ணிடுங்க. பண்றேன் சார். இப்போ இப்படி பண்ணிருக்கலாம். அண்ணாதுரை இத காட்டு. தமிழ் ட்ரை பண்ண அண்ணாதுரை சார் அவருக்கு ஏதோ இணைப்பு பெருங்கூட்டமே இருந்தது.
இப்ப நான் ஒண்ணு பண்றேன் பாருங்க. வேடிக்கை ராஜா இதுக்கு பண்ணுங்க. ராஜா சார் ஐயா உங்களை பாக்குறாங்க, அன்மியூட் பண்ணுங்க. ஐயா பாக்குறாங்க, வணக்கம் சொல்லுங்க, கையாட்டுங்க. முதல்ல மைக் ஆன் பண்ணி போராடுவோம், வெற்றி பெறுவோம் சொல்லுங்க. ஹலோ, அப்ப பேசுங்க. வந்து ஓரமா போயிடணும். நீங்க பாதி கூட்ட மறைச்சுப்பீங்க. நீங்க ஓரமா இருக்கீங்க, பாதி கூட்ட மறைச்சுக்கிற ஆளு. எல்லாம் தெரியும். இதே போல காட்டுங்க தமிழ், ஒரு 10 காட்டுங்க. சேலம் ஐயா பாக்குறாங்க, வணக்கம் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு எல்லாம் சத்தம் போடுங்க. போராடுவோம், வெற்றி பெறுவோம் சொல்லுங்க. அதே கூட்டமா இருக்கதே காட்டுங்க. ராம் காட்டுங்க, ராசரத்னம் காட்டுங்க. ராஜசேகர் அன்மியூட் பண்ணீங்க, சத்தம் போடுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் 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 ஐயா. வணக்கம். போராடுவோம் வெற்றி பெறுவோம். போராடுவோம் வெற்றி பெறுவோம். போராடுவோம் வெற்றி பெறுவோம். ஐயாவின் வழியில் நடப்போம். நடப்போம். ஐயா பாக்குறாங்க தம்பி உங்களை, வணக்கம் சொல்லுங்க, கையாட்டுங்க. கடலூர் உற்சாகமா இருக்காங்க, பண்ணுங்க, சத்தம் போடுங்க, கோஷம் போடுங்க, கோஷம் போடுங்க. போராடுவோம் வெற்றி பெறுவோம் சொல்லுங்க. இளையராஜா, சாக்காங்குடி இளையராஜா, மறுபடியும் ஒரு தடவை இளையராஜா வெற்றி வழக்கம் பண்ண பாத்துட்டு ஐயா பாத்துட்டாங்க. சத்தம் போடுங்க. தமிழ்ல தி மோகன் அன்மியூட் பண்ணீங்கன்னாதான் பண்ணலாம், நேரம் ஆகுது, விட்டுருங்க. டிஜிஎஸ் தம்பி மைக் ஆன் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணு தம்பி. மைக் ஆன் பண்ணுப்பா. நிறைய பேருக்கு தெரியல. உங்க படத்தை காட்டும் பொழுது அன்மியூட் பண்ணிட்டு வணக்கம் சொல்லுங்க. உற்சாகமா பாலயோகி நீங்க இருக்க உங்க உற்சாகத்தை வெளிப்படுத்தலாம். எவ்வளவு சந்தோஷம். நன்றி சொல்றேன். அவங்களை பாத்துட்டாங்க ஐயா, பாக்குறாங்க. சரவண டி மோகன் தமிழ்ல பாருங்க. டி மோகன் தமிழ்ல தமிழ்ல இருக்குங்க, கொஞ்சம் காட்டுங்க. தமிழ்ல தேர்றது கொஞ்சம் கஷ்டம். சோழர்பேட்டை மைக் ஆன் பண்ணுங்க, கோஷம் போடுங்க. ஐயா வாழ்கன்னு சொல்லுங்க. மோகன் ஒன்றிய செயலாளர் சோழர்பேட்டை கிழக்கு. உற்சாகமா ஐயா பாக்குறாங்க, உற்சாகமா கோஷம் போடுங்க, வணக்கம் சொல்லுங்க. மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி சரி சரி. ராசரத்னம், ராணிப்பேட்டை சரவண, புவனகிரி உற்சாகமா கைத்து உற்சாகம் வணக்கம் சொல்லுங்க, கையாட்டுங்களா உற்சாகமா. ஒன்றிய செயலாளர் பயணிகள் மைக் ஆன் பண்ணல. மைக் ஆன் பண்ணுங்க. பயணிவேல் மைக் ஆன் பண்ணுங்க. பயணிவேல் பண்ணிட்டேன். ஐயாட்ட காட்டுப்பா, கை காட்டு. ஐயா நான் இருக்கோம். வைத்தி புவனகிரி ஒன்றிய செயலாளர் வைத்தி புவனகிரி. கோஷம் போடுறாங்க. ஐபோன் ஒண்ணு இருக்கு பாரு, பார்த்தா ஐபோன் ஏன் மாத்தியாச்சு? சார் வெற்றி
ஓமலூர் வடக்கு ஒன்றியம். முருகன் குமார் முருகன் குமார் 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 அன்மியூட் பண்ணிட்டு கோஷம் போடுங்க. முருகன். கோஷம் போடுங்க ஐயா. வணக்கம் சொல்லுங்க, வணக்கம் சொல்லுங்க, கையாட்டுங்க. கடலூர் முத்து, கடலூர் முத்து. ரமேஷ் மாநில துணை பொதுச் செயலாளர் ரமேஷ் இருக்காங்க. முத்து சவுண்ட் கொடுப்பா. முத்து ஆன் பண்ண. பின்னாடி எல்லாம் வணக்கம் சொல்லுங்க, கையாட்டுங்க உற்சாகமா. சத்தம் போடுங்க. ஐயா காமிப்பா, அப்பதான் உங்களுக்கு தெரியுது. ஏன் பின்னாடி உட்கார சொன்ன? முன்னாடி தானே உட்கார சொன்ன தம்பி. நாங்க இருக்கிறோம், பாத்துக்கிறோம் ஐயா. பாக்குறாங்க உங்களை எல்லாரையும். காமிச்சதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஐயா காமிங்க. அரவிந்த பழனி தமிழ். அரவிந்த பேண்ட்வித் மாறிட்டே இருக்கு. அதாவது கொடுக்கும் போது பேண்ட் வித் மாறிடுச்சுன்னா வேற இதாயிடுது. உற்சாகமா அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம் சொல்லுங்க, கையாட்டுங்க. சிறப்பா பண்ணுங்க. பாபி ஒன்றிய வணக்கம் சொல்லுங்க, உற்சாகமா வணக்கம் சொல்லுங்க. ஐயா பாக்குறாங்க. அடுத்தது பாத்துங்க. QCOM BDP. QCOM BDP. செல்வகுமார் செல்வகுமார் சரி. நன்றி 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 ஐயா. எல்லாரும் பார்த்துட்டாங்க. ராஜா அன்மியூட் பண்ணப்பா ஐயாவுக்கு. ராஜா அன்மியூட் பண்ணு. ராஜா அன்மியூட் பண்ண ஐயாவுக்கு. இல்ல வீடியோ ஆஃப் பண்ணு. இல்ல மறுபடியும் வருது. ஓகே ஓகே. 1.5 மணி நேரமா ஐயா உங்களை பார்த்திருக்காங்க. ஐயாவை பார்த்ததுல நீங்க எல்லாம் உற்சாகம் ஆயிட்டீங்க. அவ்வளவு தெம்பா இருக்கீங்க. போராட்ட களத்துக்கு தயாராயிட்டீங்க. போராடுவோம், வெற்றி பெறுவோம், ஐயா வழியில கருத்தை வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டீங்க. இப்ப ஐயா பேசுறாங்க. சத்தம் போடாம கேளுங்க. ஐயா பேசுறாங்க. ஐயா பேசுங்க. ஐயா பேசுங்க. ஐயா சொல்லுங்க. முடிஞ்சது. அதான் ஐயா 2 வார்த்தை பேசி முடிச்சிருங்க. சரி சரி. அப்போ இன்னைக்கு நாளை மறுநாள் 1ஆம் தேதி போராட்டம் தொடங்குது. தொடர் போராட்டம். இந்த தொடர் போராட்டத்துல ஐயா முதல்ல இந்த போராட்டத்துக்கு யாருகிட்ட பேசுறாங்கன்னா, நம்ம சென்னை அன்புமணியுடைய தம்பிகள் படை தங்கைகள் படை உங்ககிட்ட தான் பேசியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த சிங்க குட்டிகளை, வீராங்கனைகளை, தம்பிகளையும் தங்கைகளையும் பேரன் பேத்திகளை ஐயாவோட நேசிக்கிறாங்கன்னு சொல்லிதான் பாசத்தோட உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஐயா சொன்னதை கேட்டு நீங்க போராட்டத்துக்கு தயாராகணும். போராடாம விடியல் ஏற்படாது. ஐயா காலத்துல இந்த தனி இடஒதுக்கீடு வாங்கலைன்னா எந்த காலத்திலையும் கிடைக்காது. ஆகவே ஐயா அவர்கள் பெற்றுக் கொடுப்பார்கள். போராட்டத்திற்கு தயாராகுங்கள் என்று அனைவரையும் அன்போடு கேட்டு, உங்களெல்லாம் பார்த்து ஐயா பாசத்தோட பேசியிருக்கிறாங்க. ஐயா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, உற்சாகத்துல இருக்கிறாங்க. அனைவரின் சார்பில் நம்முடைய காவல் தெய்வம் ஐயா அவர்களுக்கு நன்றி காணிக்காக்குகிறோம். இந்த இணைய வழியில எல்லாம் இணைஞ்சிருக்கிறீங்க. காலையில இருந்து உற்சாகத்தோட எல்லாரும் தம்பிகள் தங்கைகள் எல்லாம் இந்த இணைய வழியில பார்த்த இந்த ஒருங்கிணைத்த அத்தனை பொறுப்பாளர்களுக்கு, தம்பிகள் தங்கைகள் அவ்வளவுக்கும் நன்றி நன்றி நன்றி. நம்முடைய ஊடக பேரவை பொறுப்பாளர்களுக்கு நன்றி. நம்முடைய இசைக்கப்படையாச்சு செல்வகுமார் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி. முடிச்சிடலாங்களா? பொறுப்பேற்று இதையெல்லாம் இணைத்த ஊடக பேரவையுடைய பொறுப்பாளர், பசுமை நாயகம் செயலாளர் அருள் அவர்களுக்கும், அவரோடு உறுதுணையாக இருந்த தமிழ்வாணன், அசோக், மோகன் உள்ளிட்ட எல்லாருக்கும் ஊடக பேரவை பொறுப்பாளர் இணைந்த அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி நன்றி நன்றி.